ஓகே, இது லாஸ்ட்டாக வந்து இந்த லூப்ஸில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ டூப்ளிகேட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஒரு அரே வந்து அன்ஷார்ட்டடாக இருந்தால் எப்படி ஷார்ட் பண்ணுறது, ஸோ இதான் வந்து நேற்று வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து அரேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட லூப்ஸ் யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். பட் இதே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒரு வேர்டையும் எடுத்து நம்ம வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கா ஸ்மாலாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரிங்கில் இன்பில்ட்டாக வந்து ஒரு சில மெத்தட்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு மெத்தடும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்க்கணும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ணியிருக்கேன், ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் console.logல ஏ டாட் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ சஜஷன்ஸ் வந்து காமிக்கும். இதில் ஒரு மெத்தடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸோட இருக்கும். ஸோ அப்படியே லைன் பை லைனாக வந்து நம்ம வந்து இப்போ பார்ப்போம் ஒரு மெத்தடோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். ஸோ இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னு முதற்கொண்டும் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்ச் வேல்யூ. நீங்கள் வந்து எதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இங்கே வந்து கொடுக்கணும். என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செகண்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கோட்ஸில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றத வந்து நான் வந்து கொடுக்குறேன். இதுதான் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். என்னவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறேனோ அதை ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், என்னவா ரீப்ளேஸ் பண்ணுறேனோ அதை வந்து செகண்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஹலோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து ஒரிஜினல் ஏவை வந்து மாடிஃபை பண்ணியிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் கீழே வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரிஜினல் ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரிஜினல் ஏ வந்து ஸ்டில் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ஏன் வந்து நம்ம ரீப்ளேஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணாலும் ஸ்ட்ரிங் வந்து மாற மாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பார்ட்டை மட்டும்லாம் அவங்களால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு ஏவை மட்டும் மாற்றுங்க, எஸ்ஸை மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அரேவா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும் மாற்றலாம். ஆனால் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒரு வேர்டை மட்டும் உங்களால் வந்து மாற்ற முடியாது. ஓகே, நான் இப்போ இது ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ டாட் ரீப்ளேஸ் அப்படின்ற என்டையர் ஃபங்க்ஷனை நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ நான் அசைன் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும், ஹலோ ஃப்ரண்ட் எண்ட் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஆனால் அசைன் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் கன்சோல் மட்டும் பிரிண்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து இந்த மாதிரி மட்டும் வந்து கால் பண்ணுறீங்க, அசைன் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து உங்களுக்கு மாறாது. இது வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்டிங். நம்ம இது மட்டும் கிடையாது, ரீப்ளேஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஃபியூச்சரில் பார்க்குற எல்லா இன்பில்ட் மெத்தட்ஸுமே ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது எல்லாமே வந்து கன்சோலில் மட்டும்தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஒரிஜினல் வந்து எதுவுமே வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அந்த இதே அரே பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரிஜினலும் வந்து மாறும். ஏன்னா வந்து அரே வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள்னு சொல்கிறோம். இம்யூட்டபிளுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பெரிய வேர்ட்ஸில் வந்து ஒரு சில லெட்டர்ஸை மட்டும் இண்டிவிஜுவலாக மாற்ற முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏ ஈக்குவல்டுன்னு சொல்லி என்டையர் வேல்யூவை தான் நீங்கள் ரீஅசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அரேல அப்படி கிடையாது. இப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஏ ஆஃப் 1 ஈக்குவல்டுன்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு திருப்பி ரீஅசைன் பண்ணணுன்ற தேவை கிடையாது. ஆனால் ஸ்ட்ரிங்கில் வந்து ரீஅசைன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் இது வந்து மாறல. இதில் கீழே வந்து நான் திருப்பி பிரிண்ட் பண்ணுறது. அப்போ எப்பயுமே வந்து இங்கே ஏ டாட் ரீப்ளேஸ்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஏவை கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்னவோ அதுதான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து சொல்லணும். அது வந்து பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸ்பிளிட் அப்படின்னா என்ன அப்படின்னா
ஒரு பெரிய வேர்ட்ஸை வந்து ரெண்டா பிரிக்கிறது, ரெண்டான்னு இல்லை பிரிக்கிறது தான் வந்து ஸ்பிளிட் அப்படின்னு வந்து சொல்றோம். எதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பிரிக்க போறோம் அப்படின்றது தான் நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்பேஸ்ன்னு கொடுக்குறேன், டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஹலோ வந்து செக் பண்ணிக்கிட்டே வரப்ப நடுவில் வந்து ஸ்பேஸை பார்த்துருச்சு. அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேர்டை மட்டும் எடுத்து அரேல ஒரு எலமெண்ட்டாக போட்டு திருப்பி வந்து தேட ஆரம்பிக்கும். வேற எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லி. வேற எங்கேயுமே இல்லை, உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னு எண்ட் ஆயிடுச்சு. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதை இன்னொரு எலமெண்ட்டாக போட்டு ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கிறத ஒரு எலமெண்ட்டு, ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிறது ஒரு எலமெண்ட்டாக போட்டு. ஸோ இப்போ உங்களோட அரே எப்படி இருக்குன்னா ஹலோ கமா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த அரே வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோ கமா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்பிளிட்ன்றது ஸ்ட்ரிங்கை வந்து அரேவா வந்து மாற்றுறது. எதை பேஸ் பண்ணி மாற்றுவோம் அப்படின்னா, நம்ம எதை பேஸ் பண்ணி பிரிக்க சொல்கிறோமோ. இப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸை கொடுக்காம ஏன்னு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ஏன்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹெச்லேருந்து இந்த ஜே வரைக்கும் வந்து அதை எடுத்துக்கும், ஏவை கன்சிடர் பண்ணாது. ஏன்னா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது வந்து வராது. நம்ம ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஹலோலேருந்து ஜே வரைக்கும் ஒன்று வரும், வி மட்டும் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் மட்டும் ஒன்று வரும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் ஆகுறது அப்படின்றதுக்கான ஐடியா. ஸோ லென்த்ன்றது யூஸ்வலாக வந்து உங்களுக்கு உங்களோட அரேயோட லென்த் எவ்வளோ இருக்குன்றது, சாரி ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்குன்றதை ஃபைன் பண்ணுறது. பட் நீங்கள் லென்த்துக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் வந்து கால் பண்ணக்கூடாது. ஸோ ஜென்ரலாக லென்த்துன்னு மட்டும் கால் பண்ணால் போதும். உங்களோட ஓவரால் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். கேர் கோடட் வந்து தேவை கிடையாது. ரீப்ளேஸ் பார்த்துட்டோம், லென்த் பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் ஆஃப், இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எதை வந்து சர்ச் பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டாக கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறப்ப கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேண்டட்டரி கிடையாது. நீங்கள் செகண்ட் பேராமீட்டர் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஆனால் இந்த கொஸ்டின் மார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். ஸோ அப்போ ஒரு பேராமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும், செகண்ட் பேராமீட்டர் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஸோ சர்ச் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ அப்படின்ற வேரியபிளில் இந்த வேர்டு இருக்கு, இந்த வேர்டில் நான் என்ன சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்ற லெட்டரை சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ ஏன்ற லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணிட்டு வரும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, ஜேக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ அதோட இண்டெக்ஸ் என்னவோ அதை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணிட்டு வரப்போ. ஸோ 7th இண்டெக்ஸில் தான் அந்த ஏ இருக்கு. இப்போ செகண்ட் பேராமீட்டர் வந்து கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன பண்ணும் செகண்ட் பேராமீட்டர் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், தேடுறதே வந்து நீ 8வது இண்டெக்ஸ்லேருந்து தேடு அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஸோ அப்போ 8வது இண்டெக்ஸ்லேருந்து தேடுறப்ப பக்கத்துலேயே கிடச்சிருச்சு. அப்போ போன டைம் வந்து உங்களுக்கு 7ன்ற அவுட்புட் கொடுத்தது, இந்த டைம் 7 கொடுக்காது, 9ன்ற அவுட்புட் வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 8 வந்து ஸ்கிப் பண்ண சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு 8 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ண சொல்லிட்டோம். அதான் வந்து செகண்ட் பேராமீட்டர். ஸோ இப்போ ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 9 சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10ஐயும் ஸ்கிப் பண்ண சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு 10ஐ ஸ்கிப் பண்ண சொல்கிறீங்க. 10ஐ ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏவே கிடையாது. அப்போ அதால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா -1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இருக்கிற நீங்கள் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸை ஃபைன் பண்ணும். எதுக்கு அப்படின்னா நீங்கள் கேட்குற லெட்டரோட இண்டெக்ஸை வந்து ஃபைன் பண்ணும். ஸோ அந்த லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை தேடும், இல்லை அப்படின்னா -1 கொடுக்கும். ஒருவேளை அது மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ணிட்டு வரப்ப எங்கே வந்து மொதல் டைம் இருக்கோ அதோட இண்டெக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 7 வேல்யூஸ் வேண்டாம் அப்படின்னா செகண்ட் பேராமீட்டர் கொடுத்து நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இதான் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தடோட பர்பஸ். கன்கேட். ஸோ கன்கேட்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கோட நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம ப்ளஸ்லேயே பண்ணலாம். பட் கன்கேட்ன்ற மெத்தடும் அதே தான் வந்து பண்ண போகுது. ஸோ இப்போ ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி இருக்குது, அதோட வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், இல்லை அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ கன்சோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் வெல்கம். ஆனால் நீங்கள் ஏவை மட்டும் தனியாக கீழே பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் ஆன வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்காது.
ஒன்லி ஹலோ ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே கன்சோல் பர்பஸ்க்காக தான். ends with. ஸோ ends withன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா அதே மாதிரி தான் சர்ச் ஸ்ட்ரிங் என் பொசிஷன் கடைசி இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ends withல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா இதான் உங்களோட வேர்டு. இதில் கடைசியாக எப்படி எண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீல எண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நம்ம டீ மட்டும் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்குமா? பண்ணிக்கும். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீல எண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். எண்ட் ஆயிருக்கு நம்மளோடது. ஸோ அப்போ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, வி வேற என்ன இருக்கு? ஐடியில் வந்து எனக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்றேன். ஐ இங்கே இருக்கு, டி இங்கே இருக்கு. ஆனால் கடைசியில் நமக்கு எண்ட் ஆயிருக்கிறது டிடியில் தான் எண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ கடைசி ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ மட்டும் இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் 2 வேல்யூ கொடுக்குறீங்கன்னா கடைசி 2 வேல்யூ மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். 3 கொடுத்தீங்கன்னா 3 மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் கேட்குற வேல்யூ நீங்கள் கேட்குற வேரியபிளில் எண்ட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். அதான் வந்து ends with அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட்ஸ்ன்றது ends withோட ஆப்போசிட். அப்படின்னா என்னன்னா நீங்க கொடுக்குற ஒரு லெட்டர் எங்க வேணாலும் இருக்கலாம், பட் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணும். இப்போ ஐன்றது இருக்கா இல்லையான்னு மட்டும் உங்களுக்கு சொல்லும். ஐன்றது இருக்கு. ஓகே, இப்போ ஐஏன்னு வந்து கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து ஏ தனியா ஐ தனியா இருக்கு, ஆனால் ரெண்டும் சேர்ந்து இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். ends with என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க 2 லெட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த 2 லெட்டர்ல எண்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இன்க்ளூட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு லெட்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே பேட்டர்ன்ல உங்களுக்கு மேலே இங்கே இருக்கா அப்படின்னு மட்டும் தான் பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாக்டா ஐஏன்னு சொல்லிட்டு இருக்கா, இங்கே அது மாதிரி எதுவுமே இல்லை. ஐ தனியா ஏ தனியா தான் இருக்கு. இதே விஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும், ஏன்னா விஏன்றது இங்கே இருக்கு. ஸோ நீங்க என்ன பேட்டர்ன் கொடுக்குறீங்களோ அந்த பேட்டர்ன் வந்து ஜாயிண்டா வரணும் உங்களோட வேர்ட்ஸ்ல, உங்களோட நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள்ல. அப்படி வந்தா மட்டும் தான் இந்த இன்க்ளூட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைஸ்ன்றது வந்து நம்ம கட் பண்றது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எங்கேயாவது எவ்வளோ தூரம் கட் பண்ணுவோம் அப்படின்ற இண்டெக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0,3ன்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு மீனிங் வந்து 0,2 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஏன்னா நீங்கள் 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்க்ளூடட், 3 வந்து கன்சிடர் பண்ணாது. அப்போ 0, 1, 2 HEL அது மட்டும் உங்களுக்கு வந்து கட்டாயம் வரும். இல்லை எனக்கு வந்து கடைசி வேல்யூ வேணாம் அப்படின்னா நீங்கள் 6 மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா 6லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் பண்ணிடும். செகண்ட் வந்து ஆப்ஷனல் தான் அதில். ஸோ 6லேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு வந்து கட் ஆகிடும். இதான் வந்து ஸ்லைஸ். இதே எனக்கு பின்னாடியிலேருந்து கட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து பண்ணிக்கலாம். -1லேருந்து -3. எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்கள் லெஃப்டில் கொடுக்குறீங்களா இந்த வேல்யூ இது வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ இப்போ -1 வந்து சின்னது கிடையாது, -3 தான் சின்னது. ஸோ அதனால் -3லேருந்து -1 வரைக்கும் இப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் எண்டிங். ஸோ அப்போ ஸ்டார்டிங் எப்பயுமே சின்னதாக தான் இருக்கும் எண்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அப்போ -3லேருந்து -1 அப்படின்னா இதுதான் வந்து 1. ஸோ இது வந்து 2, இது வந்து 3. ஸோ இப்போ -3லேருந்து 1 வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஏன் டி எடுத்துக்கல? ஏன்னா -1ன்றப்ப கடைசி வேல்யூ எக்ஸ்க்ளூஷன் சொன்னோம். அப்போ -1 வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகும். பட் இதுதான் வந்து -1, டி வந்து -1, டி வந்து -2, ஐ வந்து -3. ஸோ ஐலேருந்து டி வரைக்கும் தான் எடுத்துக்கணும்னு நினைப்பீங்க, பட் டி வந்து எக்ஸ்க்ளூஷன், அது வந்து கன்சிடர் பண்ணாது. அப்போ வேணும்னா நான் 0ன்னு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் 0ன்னு கொடுக்கக்கூடாது. எனக்கு ஐபிடி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் -3ன்றதை விட அப்படியே விட்டுருங்க. ஏன் வந்து 0 கொடுக்கக்கூடாதுன்னா 0 கொடுத்தீங்க அப்படின்னா ஐபி ஹெச்சுக்கு போயிடும். அது வந்து நம்மளால வந்து பண்ண முடியாது. அதனால தான் அந்த இண்டெக்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு பின்னாடிலேருந்து கட் பண்ணணும், கடைசி 3 வேல்யூலேருந்து எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் -3ன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ பின்னாடிலேருந்தும் நம்மளால வந்து எடுத்துக்க முடியும்.
ஸோ இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தப்ப நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தேடிட்டு வந்துச்சு எந்த இடத்துல மொதல் டைம் இருக்கோ அது வந்து நமக்கு வந்து அதோட இண்டெக்ஸ் என்ன அது வந்து எந்த இடத்துல இருக்கு எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்றத கொடுத்துச்சு. லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா சர்ச் பண்ணுறது வந்து பின்னாடியிலேருந்து தான் சர்ச் ஆகும். பின்னாடியிலேருந்து சர்ச் பண்ணிட்டு வரப்ப ஏ இங்கே கிடைச்சிருச்சு. ஆனால் அதோட இண்டெக்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தான் எடுத்துக்கணும். ஸோ பின்னாலேயும் சர்ச் பண்ணுறப்ப ஏ இங்கே இருக்கு. ஆனால் இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ அதான் வந்து கன்சிடர். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது ஃபர்ஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணிட்டு வரும். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது வந்து பின்னாடியிலேருந்து சர்ச் பண்ணிட்டு வரும். இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேட்ச். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் மாதிரி தான். நீங்கள் கொடுக்குற வேர்டு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வேறு ஏதாவது லெட்டர் கொடுப்போம், வீன்னு கொடுப்போம். பட் என்ன அப்படின்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லும். ஸோ இப்போ வீன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வி நீங்கள் கொடுத்த லெட்டர் வந்து வி, அதுக்கான இண்டெக்ஸ் வந்து 8. அது வந்து எந்த இன்புட்டுக்கு வந்து 8வது இண்டெக்ஸில் இருக்குன்னா இந்த இன்புட்டில் இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். நார்மலாக வந்து இண்டெக்ஸ் ஆஃபோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃபோ ஜஸ்ட் அதோட இண்டெக்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஆனால் இது வந்து அதோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதில் வேற என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா எனக்கு வின்றது கேபிட்டலாக இருந்தாலும் ஸ்மாலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டாக எங்கே ஏ இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு வருது. இல்லை எனக்கு எல்லா ஏவுமே வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸ் எடுத்துட்டு /GI. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா குளோபலாக சர்ச் பண்ணணும். குளோபலானா எனக்கு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிட்டு நிப்பாட்டக்கூடாது, எனக்கு எல்லா வேர்டையும் சர்ச் பண்ணணும். அதே மாதிரி ஐன்றது எதை குறிக்குது அப்படின்னா இன் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கேஸ் வந்து செக் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேபிட்டல் ஏ கொடுக்குறேன். ஸோ ஸ்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட 2 ஏ இருக்குன்னு வருதா. ஸோ அப்போ மேட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு லெட்டராக இருந்தால் அதோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கும். இதான் வந்து நீங்கள் கேட்டீங்க, இதான் நீங்கள் சர்ச் பண்ண வேர்டு, இதான் அதோட இண்டெக்ஸு, இதான் அதுக்கான இன்புட்டு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுக்கும். நீங்கள் குளோபலாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது எத்தனை வாட்டி இருக்குன்ற லெட்டர்ஸை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம சினாரியோவில் ஏன்றது 2 வாட்டி இருக்குது. வந்து நம்ம கேபிட்டலில் கொடுத்தனால அது சர்ச் பண்ணுறப்ப இன் கேஸ் சென்சிட்டிவாக தான் செக் பண்ணுது. ஸோ அப்போ கிட்ட 2 ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் டூப்ளிகேட்ஸ்லாம் ஃபைன் பண்ணுறப்ப ஒரு லெட்டர் வந்து எத்தனை வாட்டி டூப்ளிகேட்டாக இருக்குன்னு ஃபைன் பண்ணுறப்ப மேட்ச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை வாட்டி இருக்குது இப்போ உங்களுக்கு இதோட அரையோட லென்த்தை ஃபைன் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துடும். அப்போ ஏவோட டைம் வந்து 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணிடும். ஸோ அதான் அது. மேட்ச் ஆல் அப்படின்றது வந்து சேம் கான்செப்ட் தான். பட் இங்கே நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது மெத்தடோட பேரே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆல். ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணும் வித் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எதுவுமே வரலை, கிளியராக உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. ஸோ எதுலாம் உங்களுக்கு ஐட்ரேட்டர்னு வந்து அது எதுவுமே உங்களுக்கு வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டுதோ, இன்கேஸ் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் ஐட்ரேட்டர்னு வருது ஆனால் எனக்கு எந்த ஒரு வேல்யூமே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்டையர் வேர்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பிரிண்ட் பண்ணுறப்ப தானே நமக்கு இந்த மாதிரி வருது. இதை காப்பி பண்ணிவிட்டு array.from அப்படின்ற மெத்தடில் இதை போட்டிருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐட்ரேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அரே தான் ஐட்ரேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அரே ஃபார்மேட்டில் இருக்குது ஆனால் அது ஒரிஜினலாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்குது இன்னும் ஃபுல்லாக. ஸோ நம்ம இந்த array.fromட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டில் ஏ வந்து இண்டெக்ஸ் 7ல் இருக்குது, அடுத்து ஏ வந்து இண்டெக்ஸ் 9ல் இருக்குது. ஸோ மேட்ச் வந்து ஒரே ஒரு டைம் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா தான் இப்படி கொடுக்கும். ஆனால் மேட்ச் ஆளுன்றது எத்தனை டைம் ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனாக தான் வரும். அதே மாதிரி இதில் நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் தேவை கிடையாது. ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஏவையும் தான் சர்ச் பண்ண போகும். ஸோ அப்போ அதனால் இதில் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்
தேவை கிடையாது. ஸோ பேட் ஸ்டார்ட் பேட் எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் வந்து வேற ஏதாவது ஒரு வேர்டு வந்து எடுத்துக்கிறேன். ஹலோன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ பேட் ஸ்டார்ட்ல வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து 5 கேரக்டர்ஸ் இருக்கு. HELLOன்னு சொல்லிட்டு 5 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பேட் ஸ்டார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு கேரக்டர்ஸ் ஆட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஆல்ரெடி 5 இருக்கு. நான் என்னோட ஹோல் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு 8 லெட்டர்ஸ் மொத்தம் இருக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் நான் பண்றேன். ஆனால் என்கிட்ட 5 தான் இருக்கு. மீதி இருக்கிற 3க்கு வந்து நான் சும்மா வந்து இப்போ ஏ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். அப்போ 3A வந்து ஃபர்ஸ்ட்ல ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹலோ வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஏன் 3A ஆட் ஆகுது? ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 8 இருக்கணும், ஆனால் இங்கே 5 தான் இருக்கு. அந்த மீதியை கவர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஏ அப்படின்ற லெட்டர் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓவரால் வந்து 8 லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 3A அதுக்கப்புறம் ஹலோ வரும். இல்லை நான் ஒரு லெட்டர் தான் கொடுக்கணுமா, இப்போ ஏபிசின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா, ஏபிசின்ற 3 லெட்டர் வந்துடும், அதுக்கப்புறம் ஹலோ வந்துடும். இப்போ நீங்கள் கொடுக்கறத வச்சு காம்பன்சேட் பண்ணி, இப்போ மோர் தென் 3 கொடுத்தா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 3 மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுறது. ஸோ 3A ஹலோன்னு சொல்லிட்டு வருது. இதே நான் ஏபிசின்னு வந்து ஏபிசின்னு வந்து கொடுக்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹலோ வந்து எடுத்துக்கும். இது வந்து பேட் ஸ்டார்ட். இதே வந்து நீங்க எண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி ஏபிசின்றது வந்து லாஸ்ட்ல போய் ஆட் ஆகும். இதான் வந்து பேட் ஸ்டார்ட்டுக்கும் பேட் எண்டுக்கும் எடுக்கும். நீங்க அரே மாதிரியுமே இதுல வந்து எடுக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அரேவை வந்து எப்படி வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ்லையுமே இந்த வேர்ட்ஸ்லையுமே எனக்கு ஹெச்சை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா H(0)ன்னு சொல்லிட்டு எடுக்கலாம், வரும். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல மட்டும்தான். பட் இதுல மற்ற ப்ரோக்ராமிங்னால எப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா H.charAt(1). ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல மட்டும் இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று நீங்கள் அரே மாதிரியே ட்ரீட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த கேரட் மெத்தட்ல ப்ராக்கெட்ல எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸை நீங்கள் கொடுக்கணும். இப்போ எனக்கு 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த கேரட் அப்படின்ற மெத்தடோட பர்பஸ். இப்போ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ இதை மட்டும் யூஸ் பண்ணி, இப்போ நம்ம பார்த்ததை மட்டும் யூஸ் பண்ணி என்னென்ன வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து பார்க்கணும். ஸோ இதில் பேசிக்காக இதில் வந்து உங்களுக்கு ஒரு வேர்டோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓவரால் லென்த் கேட்டால் நீங்கள் 16ன்னு சொல்லிடலாம். பட் ஒரு வேர்டோட லென்த் வந்து எவ்வளோன்றதை எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட் அரே ஈக்குவல் டு ஏ டாட் ஸ்பிளிட்ல ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அரேல வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஹெலோ தனியாக ஜாவா ஸ்கிரிப்ட் தனியாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஃபார் லூப்பில் அரேயோட லென்த் அளவுக்கு வந்து நான் ரன் ஆகும்னு சொல்றேன். ஸோ அப்போ அந்த அரேக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 2 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ console.logல என்ன பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அரே ஆஃப் i வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ அரே ஆஃப் iன்றப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஹலோ பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இது கூடயே அரே ஆஃப் i டாட் லென்த். ஸோ இப்போ அரே ஆஃப் iன்றப்ப ஹலோ வரும். ஹலோன்றது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அதில் டாட் லென்த்ன்ற மெத்தட் இருக்கு. அது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹலோவோட லென்த் எவ்வளோ அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஹலோவோட லென்த்தும் பிரிண்ட் ஆயிரும், ஜாவா ஸ்கிரிப்டோட லென்த்தும் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஐ கிடையாது, நம்ம இங்கே இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நேம் வச்சிருக்கோம். ஸோ ஹலோவோட லென்த் வந்து 5, ஜாவா ஸ்கிரிப்டோட லென்த் வந்து 20. ஸோ ஸ்பிளிட்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸை வந்து வேர்ட்ஸாக வந்து பிரிக்கிறதுக்கு வந்து நம்ம அதிகமாக அந்த இடத்துல ஸ்பிளிட்ன்றது தான் வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின் 3A 2B 5Cன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இது வந்து இன்புட்டு. அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 3A இருக்கணும், 2B இருக்கணும், 1 2 3 4 5. இதுதான் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்பர்ஸ் பக்கத்தில் வந்து அந்த நம்பர் வந்து எத்தனை பக்கத்தில் இருக்கிற வேர்டு வந்து எத்தனை டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இன்பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை வந்து எழுதிக்கிறேன். லெட் Q1 1 equal to 3A 2B 5C. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து தேவைப்படும். அதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா console.log is nan அப்படின்றதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நாட் அ நம்பரா அப்படின்னு வந்து கேட்கறது தான் இஸ் நாட் அ நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஏ அப்படின்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இது நாட் ஏ நம்பரான்னு கேட்குறோம். ஆமாம், இது வந்து நம்பர் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த இஸ் நான்ன்றது நீங்கள் ஏதாவது வேர்ட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரூ பிரிண்ட் ஆகும், நம்பர் சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எதுக்கு இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே நம்பர்ஸும் இருக்குது, வேர்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே 3ன்னு சொல்லி நான் அனுப்புகிறேன், இது வந்து நம்பர், இப்போ வந்து நமக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே 3ன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. அப்போ எப்போ வந்து இந்த இஸ்னான்ன்ற மெத்தட் நமக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குதோ அப்போ நம்மளால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து நம்பர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்போ வந்து நமக்கு வந்து இஸ்னான்ன்றது வந்து ட்ரூன்னு சொல்லுதோ அப்போ வந்து இதை வந்து வேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதான் வந்து எப்படி பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கிற அவுட்புட் வந்து வர வைக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஸ்டின். நான் வந்து ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து எம்டியாக வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஃபார் லூப்பில் ஸோ என்னோட கொஸ்டின் ஒன்னோட லென்த் எவ்வளவோ அத்தனை டைம் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் கொஸ்டின் ஒன்னோட லென்த்தில் வந்து நம்ம ஸ்பிளிட் யூஸ் பண்ணல அப்படின்னா ஜென்ரலாக வந்து கொஸ்டின் ஒன்ல இருக்கிற ஒரு வேர்டிங் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து சென்டென்ஸ் கிடையாது, ஒரே ஒரு வேர்டு தான். ஸோ ஒரு வேர்டிங் தான் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி Q1 1 ஆஃப் இப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு வேர்டா, இல்லைன்னா டாட் கேரக்ட் ஆஃப் ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பாசிபிள் தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பர்டிகுலர் வேர்டு இஸ் nan ஃபர்ஸ்ட் வேர்டு Q1 of I அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு ஃபால்ஸாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வர லெட்டர் வந்து நம்பராக இருந்தால் மட்டும் தான் இந்த இஸ்னான்ன்றது ஃபால்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிளில் இந்த நம்பரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஃபியூச்சர் பர்பஸ்க்காக. ஸோ நான் மேலே வந்து லெட் நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டு இன்கேஸ் இது வந்து நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலாக console.logல டபுள் கோட்ஸில் 5 இங்கே வந்து 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும் 4 + 2 இதோட அவுட்புட். ஸோ டபுள் கோட்ஸில் 4 + 2ன்னு கொடுத்துருக்கேன். என்ன பிரிண்ட் ஆகும் டபுள் கோட்ஸில் 4 + 2ன்னு கொடுத்துருக்கேன். புரியல, 4 2ன்னு சொல்லி கன்கார்டினேஷன் ஆகும். ரெண்டுமே டபுள் கோட்ஸில் இருந்தால் 6ன்னு சொல்லி நமக்கு மாறும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஒரு நம்பரோட ஆட் பண்ணுறப்ப அது நம்பராக கன்சிடர் பண்ண மாட்டோம். இதே நான் இதுக்கு முன்னாடி பார்ஸ் இன்ட் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லி எனக்கு வருது. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிற நம்பரை ஒரிஜினல் நம்பராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ஸ் இன்ட்ன்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே நம்பர் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறப்ப பார்ஸ் இன்ட் ஆஃப் Q1 of I. ஏன் வந்து இங்கே மட்டும் இந்த Q1 of I ஸ்டோர் பண்ணுறேன், ஏன்னா நான் மேலேயே வெரிஃபை பண்ணிட்டேன் இது வந்து நம்பர் தான் சொல்லி. அதனால ஸ்ட்ரிங் நம்பர்லேருந்து ஒரிஜினல் நம்பராக இப்போ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன்.
ஓகே, ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ அடுத்த கேஸ் வந்து நமக்கு வந்து இந்த இதில் வந்து ஃபெயில் ஆயிருக்கும். அடுத்தது வந்து ஏன்னு வரப்ப இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ ஃபெயில் ஆகிறப்ப நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ரெஸ் அப்படின்ற கீவேர்டில் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, Q1 of I dot pad end. ஸோ லெட்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நம்பரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அத்தனை லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன லெட்டர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே லெட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோ. ஸோ இப்போ ரெஸ்ன்றதை வந்து நான் லாஸ்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். Q1 Qn1 இங்கே. ஸோ வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட Q1 அப்படின்ற கொஸ்டின் வந்து எத்தனை லென்த் இருக்கோ அத்தனை டைம் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து நமக்கு 3ன்றது வந்து வரும். 3ன்றது வந்து நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இஸ்னான்ன்றது ஃபால்ஸ்ன்னு சொன்னிச்சுன்னா தான் அது வந்து நம்பர்னு இருக்கும். ஸோ அப்போ ஃபால்ஸ்ன்னு சொல்லுது அப்படின்னா நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னா, அந்த நம்பரை வந்து நம்பர் அப்படின்ற வேரியபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எப்படி அப்படின்னா, ஸ்ட்ரிங்லேருந்து ஒரிஜினல் நம்பராக மாற்றி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வாடி வரப்போ இந்த எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகாது, ஏன்னா இஃப்லே வந்து பாஸ் ஆனதுனால. செகண்ட் டைம் வரப்போ இந்த ஏ தான் வரும். ஏ வந்து நம்பர் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூன்னு சொல்லி ஆகிடும். ஆனால் நமக்கு ஃபால்ஸாக இருந்தால் தான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ட்ரூவாக இருக்கிறதுனால எல்ஸ்குள்ளே வரும். எல்ஸ்குள்ளே வந்துட்டு ஏ அப்படின்றது ஸ்ட்ரிங்கு. அதுக்கு வந்து நம்ம இப்போ பேட் எண்டு பேட் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு இன்பில்ட் மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸும் அந்த என்ன லெட்டர்ஸ் ஆட் பண்ணணும்னு கொடுத்தோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன், நம்பர் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி 3ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, கமா இதே வேர்டே ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 ஏ வந்து ஆட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்ப 2ன்னு இருக்கும். ஸோ இந்த 2 வந்து இந்த இஃப் கண்டிஷனில் பாஸ் ஆயிரும். அப்போ ப்ரீவியஸாக இருந்த நம்பர் வந்து இப்போ என்னவா மாறிடும் அப்படின்னா 3லேருந்து 2வா அப்டேட் ஆயிரும். இந்த எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகாது. அடுத்த டைம் வந்து பின்னு வரப்ப இந்த எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்பரில் வந்து 2 இருக்கு, 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பி ஆட் பண்ண போறீங்க. ஸோ இதான் வந்து நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கிற வே. இப்போ அப்படியே வந்து ரிவர்ஸாக கேட்குறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் வந்து 3A 2B நான் 5C வந்து டைப் பண்ணிட்டு அதை வந்து எனக்கு வந்து நம்பர் ஃபார்மேட்டில் மாற்றுங்க, நான் முன்னாடி எப்படி வந்து இப்போ நம்ம பண்ணியிருந்தோமோ அது மாதிரி மாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படிதான் வந்து பார்க்கணும். லெட் கொஸ்டின் 2 3A 2B 3C வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எனக்கு வந்து 3A 2B 3C சொல்லி என்னால் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபார் லூப் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெட்டு CH அப்படின்றது வந்து எம்டியாக வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் உள்ளே வரப்ப CH Q1 ஆஃப் Q2 ஆஃப் ஐயை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரப்போ ஏவை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு கவுண்ட் வந்து நம்ம இது ஃபஸ்ட் வாட்டி உள்ளே வந்துருச்சு அப்படின்றதுனால கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, 1 டைம் வந்து நான் ஏவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைமும் வந்து வருது. ஸோ அப்போயும் செகண்ட் டைமும் இன்க்ரீஸ் பண்ணும், தேர்ட் டைமும் இன்க்ரீஸ் பண்ணும். எப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற CHல இருக்கிற வேல்யூவும் இப்போ வந்த வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ இது வந்து அசைன் ஆயிரும். ஸோ நம்ம கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இஃப் CHல இருக்கிற வேல்யூவும் நாட் ஈக்குவல் டு நமக்கு இன்புட்டாக வர வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம வேற நம்பரை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ வேற நம்பரை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு நீங்கள் வந்து CHல வந்து நீங்கள் எடுத்தோடனே அசைன் பண்ணுறீங்கல்ல, இந்த அசைன்மெண்ட் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்மளால வந்து பண்ணக்கூடாது.
ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து நான் அசைன் பண்ணிடுறேன் 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுறேன் சிஹெச்ல. நான் டிக்ளேர் பண்றப்பே வந்து எம்டியா டிக்ளேர் பண்ணாம இதுல இருக்கிற 0th வேர்ட் அப்படின்னா ஏவை வந்து எனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்றேன். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ லெட்டு கவுண்டோட வேல்யூமே நான் வந்து 1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோட எதுல ஸ்டார்ட் ஆகும்? செகண்ட் ஏ வந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஏவும் ஆல்ரெடி இருக்கிற சிஹெச்சும் நாட் ஈக்குவல் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணா போதும் அப்படின்னா கவுண்டை இன்க்ரீஸ் மட்டும் பண்ணா போதும். தேர்ட் ஏ வரப்ப தேர்ட் ஏவும் சிஹெச்சும் நாட் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல் தான். அப்பயும் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த டைம் வரப்ப பியும் சிஹெச்ல இருக்கிறதும் உங்களுக்கு என்னது ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். அப்ப அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட கவுண்ட்ல இருக்கிற 3ஐயும் சிஹெச்ல இருக்கிற வேல்யூவையும் ஆட் பண்ணணும். சிஹெச்ல வந்து ஏன்னு சொல்லிட்டு இருக்கு, கவுண்ட்ல 3ன்னு சொல்லிட்டு இருக்கு, 3ஏன்னு சொல்லி ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்றதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து எம்டியா டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆர் பிளஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் உங்களுக்கு சிஹெச்ல என்ன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்றதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. கவுண்டை வந்து நீங்க அடுத்தது வந்து எம்டி பண்ணிட்டு அதே மாதிரி சிஹெச்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப கரண்டா என்ன வந்துச்சோ அதை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி விட்டுருங்க, பியை வந்து ஸ்டோர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? சிஹெச்ல வந்து பி இருக்கு, அடுத்ததும் பி தான் வருது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகாம எல்ஸ் கண்டிஷன்ல போய் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து நான் டீபக் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து console.logல எதுல நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம்? ஆர். ஓகே, ஆர்ல வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். 3a 2bன்னு மட்டும் இருக்கும். ஏன் வந்து நமக்கு லாஸ்டா இந்த 5cன்றது வந்து நமக்கு வந்து வரல, 3cன்றது வந்து நமக்கு வரணும். 3cன்றது ஏன் நமக்கு வந்து கடைசியா வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆட் பண்ற வேல்யூ எப்போ மட்டும் தான் பண்றோம் அப்படின்னா சிஹெச் வந்து QN ஆஃப் 5க்கு வந்து ஈக்குவலான மட்டும் தான் பண்றோம். ஸோ அப்போ மட்டும் பண்ணாம இந்த லூப் வந்து முடிச்சதுக்கு அப்புறமும் இதை வந்து ஒரு வாட்டி வந்து பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சியோட வேல்யூ 1ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டீபக் பண்ணி பார்ப்போம் ஏன் வந்து சியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு வருதுன்னு சொல்லி. ஆக்சுவலா 3ன்னு தான் வரணும், 3 சி கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி வந்து பண்றதுன்றதை பார்ப்போம். டீபக் மோட்ல ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி சிஹெச்ல பாருங்க ஏ இருக்கு, Q1 ஆஃப் ஐல வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அப்போ Q1 ஆஃப் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் செகண்ட் ஏ வந்து இருக்கு. ஸோ ரெண்டு ஏவும் ஈக்குவல் ஆகாதனால உங்களுக்கு சி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ சியோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு இருக்கு. தேர்ட் வாட்டி உங்களுக்கு வருது, ஸோ இப்போ சியோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபோர்த் வாட்டி இப்போ வரப்ப பி தான் வரும், பியும் ஏவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால உள்ள இருக்கிற லூப்ல போயிட்டு ஆல்ரெடி ஆர்ல என்ன இருக்கு, ஆர்ல வந்து 3ஏன்றது வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு சியோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்றீங்க, சிஹெச்சோட வேல்யூவை பின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வாட்டி வரப்ப பியும் ஈக்குவல் கிடையாது, அப்போ போய் இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்த வாட்டி வரப்பையும் பியும் ஈக்குவல் கிடையாது. இப்போ வந்துட்டு ஆர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2bன்றது வந்து ஆட் ஆயிடும். சில வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி ஸ்டோர் ஆயிரும், சிஹெச்ல சின்னு சொல்லி ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி நமக்கு என்ன வருது அப்படின்னா சி தான் வருது நமக்கு. ஓகே, இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா லென்த் வந்து Q1 ஆஃப் QN ஆஃப் 1ன்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம கொஸ்டின் வந்து QN ஆஃப் 2 தான், அதான் இதுல இருக்கிற ப்ராப்ளம். ஸோ பாத்தீங்கன்னா 3A 2B 3Cன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, இதை நம்ம ஆன்சருக்கு அப்ரோச் பண்ணோம். செகண்ட் டைம் வந்து இதை தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க, இதை வந்து ஆன்சருக்கு அப்ரோச் பண்ணோம். ஸோ இது மட்டும் எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்றத பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா. ஸோ இது மட்டும் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை செக். உங்களுக்கு இப்போ ஒரு ½ an hour வந்து இப்போ அந்த செமினார் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து HTML CSS வரைக்கும் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் டெஸ்ட்னு சொல்லி.
ஸோ அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடும்.